வணக்கம் சார். வணக்கம் சார். வாட்டர் ப்ரூஃபிங்க்கு நிறைய பிராண்ட்ஸ் இருந்தோம். நீங்கள் டாக்டர் லீக்கேஜை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நானும் ஆன்லைன்ஸில் வந்து நிறைய செக் பண்ணேன். செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட ரேட்டிங்ஸு ரிவ்யூஸ்லாம் வந்து நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார். ஸோ அவர் மூலிமா அவர் ஃப்ரெண்டு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தது, எங்கள் டெக்னிக்கல் டீம் வந்து அதை கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணாங்களா? எங்கேருந்து லீக்கேஜ் இருக்குது, என்ன இஷ்யூ இருக்குன்றது உங்கள்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? இல்லை, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கை. ஏன்னா மேலே நாங்கள் வந்து வீடு கட்டலை, அதனால் ரொம்ப வெக்கையாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், சரின்ட்டு இவங்களை கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிளியராக. இந்த மாதிரி இங்கே டேமேஜ் இருக்குது, சைடெல்லாம் பேட்ச் ஒர்க்ஸ் லைட்டாக கொஞ்சம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரூஃபிங் கோட்டிங் வந்து ஒரு 2-3 கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்மியாயிரும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து நாங்கள் பண்ணோம், நம்பி பண்ணோம். நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடி விட வந்து இப்போ வந்து நல்லா சூப்பராகவே இருக்கு. உங்க வீட்டில் லீக்கேஜ் இருந்ததா? லீக்கேஜ் வந்து மைல்டா இருந்தது, கார்னர்ஸ்ல மட்டும் மைல்டா இருந்தது. ஸோ அதை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. டாக்டர் லீக்கேஜோட ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருந்தது? பண்றதுக்கு முன்னாடி ஹீட் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அதாவது உள்ள வந்து ஹீட்ல உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வெக்க பயங்கரமா இருக்கும். பட் இது பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் எனக்கு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங் சென்ஸ் இருக்குது. அதே மாதிரி லீக்கேஜ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணாங்க, நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. அதாவது மேலே வந்து நடக்கவே முடியாது, எங்களால் துணி காய போடலாம் நாங்கள் போவோம். அந்த டைமில் தான் நாங்கள் இந்த ஒர்க்கை எல்லாமே பண்ணும்போது ஸோ எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த அரெஸ்ட் ஒர்க்கில் இருந்து பேட்ச் ஒர்க்ஸ்ல இருந்து ஃபுல்லாக கோட்டிங்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டில் இதுவரையும் வந்து நாங்கள் பண்ணி கிட்டத்தட்ட 4 or 5 months ஆகுது, நல்லாவே இருக்கு. டாக்டர் லீக்கேஜ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆன் டைமுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்களா? உங்களுக்கு அவங்க கிட்ட இந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருந்தது? இல்லை, நல்லாவே இருந்தது சார். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே. அவங்க சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock வருவாங்க. வந்துட்டு திரும்ப ஒரு 4 or 5 o'clock முடிச்சிருவேன் நான். அவங்க சொன்னதை விட ஒரு மணி நேரம் பிஃபோராகவே முடிச்சிட்டாங்க, 4 o'clock முடிச்சிட்டாங்க ஐ திங்க். ஆமாம். ஸோ அவங்களோட ஒர்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஆமாம், சாட்டிஸ்ஃபைடு. இல்லைன்னா நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் சார். இப்போ டாக்டர் லீக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸாக வந்து 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. இப்போ ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருக்குமே கொடுப்பேன். இப்போ ஒரு 1 week முன்னாடி கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு தான். ஒர்க்கும் சரி, ஆன் டைம் அவங்க முடிக்கிற ஒரு விஷயங்களும் சரி, க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால் சாட்டிஸ்ஃபைடுங்க.